ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சாப்டர் 6ல் வர இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்கள் நிறையா பேத்துக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சாப்டர் கொஞ்சம் டஃப்பான சாப்டர். கண்டிப்பாக என்ன கேட்டால் நான் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். நம்ம சேனலில் நான் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு கணக்குலேருந்து கடைசி கணக்கு வரைக்கும் ஒரு சம் கூட விடாமல் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அதாவது இந்த முக்கோணவியல் விகிதங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு பயிற்சியில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்சர் கொண்டு வரணும், இதுக்கு வேண்டி என்ன பண்ணணும், ஒரு சமுக்குமே ஹிண்ட் மாதிரி கொடுத்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பயிற்சி ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து இந்த பயிற்சி 6ல் 2லிருந்து 6ல் 4 வரைக்கும் இருக்கிற கணக்குகள் இந்த ஏற்ற கோண கணக்குகள், இறக்க கோண கணக்குகள் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்க கொடுத்துருக்குற அந்த கொஸ்டின்கான டயக்ராம் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த டயக்ராமில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் வேணுங்கிறத எடுத்து எழுதுவோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஃபார்முலா எழுதுவோம், ஆன்சர் கொண்டு வருவோம். இதில் அந்த எடுத்து எழுதுறதுல கூட புக்கில் கூட வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த கொஸ்டினுக்கு வேறு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எல்லா சம்க்குமே ஒரே மாதிரி ஒரே ஆர்டரில் தான் உங்களுக்கு எழுத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்க இந்த 6th லெசன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெசனை டஃப்னு சொல்கிறவங்க கூட இந்த லெசனையும் நம்ம படிக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்ம போட்ட அந்த வீடியோஸை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கலாமா வேணாமா, இந்த லெசன் ஈஸியாக டஃப்பாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். பயிற்சி 6ல் 1ல் முக்கோணவியல் விகிதங்கள், இந்த சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, இதுக்கான ஃபார்முலாஸ், அந்த முற்றொருமைகள் ஃபார்முலா இதெல்லாம் யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பயிற்சி 6ல் 2ல் ஏற்ற கோண கணக்குகள். ஏற்ற கோணம்னா என்ன, அதாவது தரை இருக்குன்னு வைங்க, இங்கே ஒரு கோபுரம் இருக்குது, நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னா இங்கிருந்து அந்த கோபுரத்தோட உச்சியை பார்த்தோம் அப்படின்னா அது ஏற்ற கோணம் தானே. இந்த மாதிரி கணக்குகள், இந்த மாதிரி ஏற்ற கோண கணக்குகள் இந்த பயிற்சி 6ல் 2ல். 6ல் 3ல் என்ன இருக்கும் அப்படின்னா இறக்க கோண கணக்குகள். இறக்க கோணம்னா தெரியும் இல்லையா நம்மளுக்கு. இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம இங்கே நின்றுருக்கோம், இங்கே ஒரு ரோடு இருக்குன்னு வைங்க, இந்த தரையினே வச்சுக்கலாம். தரையில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, ஒரு பால் இருக்குது, இல்லை ஒரு கார் இருக்குது, பஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. நம்ம இந்த பில்டிங் மேலேருந்து இதை பார்க்கணும் அப்படின்னா அது இறக்க கோணம் தானே, கரெக்டாக? அப்போது இந்த மாதிரி இருக்கிற கணக்குகள், மேலேருந்து கீழே பார்க்குற இந்த கணக்குகள் வந்து இறக்க கோண கணக்குகள் டாப்பிக்கில் வரும். இந்த இறக்க கோண கணக்குகள் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா, இந்த கோணம் எடுக்கும்போது நம்ம இங்கே ஒன்று விட்ட கோணங்கள் அது சொல்லுவோம், இந்த இசட் வடிவத்தில் இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த சம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த ஒன்று விட்ட கோணங்கள் சொல்லி கோணம் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி கணக்குகள் இந்த பயிற்சி 6ல் 3ல். அடுத்து பயிற்சி 6ல் 4ல் என்ன இருக்குது அப்படின்னா ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் கொண்ட கணக்குகள். ஓகேவா? ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதாவது இப்போது நாம் வந்து ஒரு பில்டிங் மேலே இருக்கோன்னு வைங்க, இங்கே நம்ம ஒரு பில்டிங் மேலே இங்கே இருக்கோம், இதுதான் தரை. இங்கே சப்போஸ் இங்கே ஒரு தொலைக்காட்சி கோபுரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் எந்த மாதிரி கணக்குகள் இருக்கும் அப்படின்னா, நம்ம இங்கிருந்து தொலைக்காட்சி கோபுரத்தோட உச்சியை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ இது ஏற்ற கோணம் தானே. இப்போ இங்கே ஏற்ற கோணம் வந்துருச்சா, அதுக்கப்புறம் இங்கிருந்து அதே தொலைக்காட்சி கோபுரத்தோட அடியை பார்க்குறோம், தரையில் இருக்கிற அதோட அடியை பார்க்குறோம் அப்படின்னா இது இறக்க கோணமா? ஓகேவா? இந்த மாதிரி புரிஞ்சுதா? இந்த மாதிரி கணக்குகள் இந்த பயிற்சி 6ல் 4ல் இருக்கும். அதாவது இங்கிருந்து மேலே பார்க்கறது ஏற்ற கோணம், இங்கிருந்து கீழே பார்க்கறது இறக்க கோணம். அப்போ ரெண்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி, இதோட உயரம் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க. நிறைய கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே பயிற்சி 6ல் 4ல் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பயிற்சியும் கூட. ஸோ இதிலிருந்து நிறைய 5 மார்க்ஸ் கூட கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் பார்க்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th மேக்ஸ் சாப்டர் 6 முக்கோணவியல். ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்துடலாமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 6ல் 21, 6ல் 22, 6ல் 27, 6ல் 28, 6ல் 29, 6ல் 30, 6ல் 31, 6ல் 32, 6ல் 33. அவ்வளோதான். அடுத்து பயிற்சி 6ல் 2ல் 2, 3, 5, 6, 6ல் 3ல் 2, 3, 4, 5, 6, 6ல் 4ல் 1, 2, 3, 4, 5. அடுத்து 2 மார்க்ஸ். எடுத்துக்காட்டு 6ல் 1, 6ல் 2, 6ல் 3, 6ல் 4, 6ல் 5, 6ல் 6, 6ல் 7, 6ல் 19, 6ல் 20, 6ல் 26. பயிற்சி 6ல் 1ல் 1, 2, 3, 6ல் 2ல் 1, 2, 6ல் 3ல் 1. ஓகேவா? இதில் மொத்தம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஒரு கொஸ்டின் வருது, ஒரு 5 மார்க். அதுக்கப்புறம் 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வருது, 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின்.
அப்போ இதில் 2 மார்க், இதில் 1 மார்க். மொத்தம் எவ்வளோ மார்க் ஆச்சு? 8 மார்க் இருக்குது. ஓகேவா? இந்த லெசனை படித்தா. ஆனால் ரொம்ப சின்ன லெசன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.